தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்று அடிபரலாமல் என்னுடைய பணியை கடமையை ஆற்றினேன் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக இருக்கிறது. மாண்புமிகு அம்மாவர்கள் மீண்டும் ஆண்டிபட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு என்னுடைய முதலமைச்சர் துறை மாண்புமிகு அம்மாவர்கள் அடுத்த கணமே நான் அவர்கள் திருக்கரங்கள் ஒப்படைத்தேன் என்று நான் வரலாறு 2006 2011 2011 மீண்டும் மாண்புமிகு அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது உடனடியாக மாண்புமிகு அம்மாவர்கள் பெங்களூர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை அடுத்த வினாடியே என்னை அழைத்து நீங்களெல்லாம் சென்று சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தை கூட்டி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மாவர்கள் உடனடியாக என்னிடமும் முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சராக இருந்த விஸ்வநாதன் அவர்கள் சொல்லினார்கள். விஸ்வநாதனை கூப்பிட்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த கிழமை பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று சொல்லி பன்னீர்செல்வமே எதிர்த்து மாண்புமிகு அம்மாவர்கள் என்னை முதலமைச்சராக சொன்னார் என்று சொல்லாமல் முதலமைச்சர் விஸ்வநாதன் அவர்களை வீட்டில் எதிர்த்து சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் இருந்து மாண்புமிகு அம்மாவர்கள் சொன்னார்கள் என்று இருவரையும் அழைத்து பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று நீங்கள் சொல்லி அந்த கூட்டத்தை எழுதி முடித்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று மாண்புமிகு அம்மாவர்கள் கட்டளை அறிவிப்பை நானும் இரண்டாம் முறையாக மாண்புமிகு அம்மாவுடைய கட்டளையை ஏற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். 2016 மீண்டும் தேர்தல் சட்டமன்ற பொதுத் தேர்தல். அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாண்புமிகு அம்மாள் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலச்சினத்தை நிறுத்தி 234 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கு மாண்புமிகு அம்மாள் தந்த உடல்நிலையை பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக அதே அணியில் அமர்ந்திருக்கிறார். அதற்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழல் ஏற்பட்டவுடன் என்னை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சில பேர் என்னை என்னிடம் ஒரு கருத்தை சொல்லினார்கள். நான் மறுத்தேன். முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கு மறுத்தேன். ஏன் என்று கேட்டால் மாண்புமிகு அம்மா அவர்கள் உறவுடைய இருக்கின்ற நேரத்தில் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்பட்டேன். அம்மா அவர்கள் விட்ட கட்டளையை ஏற்று நான் நிறைவாக என்னுடைய பணியை முடித்திருக்கிற மன நிம்மதி எனக்கு இருக்கிறது, மன மகிழ்ச்சி இருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் நான் முதலமைச்சராக வருவதற்கு விரும்பவில்லை என்று சொன்னேன். என்னை கட்டாயப்படுத்தியதான் அந்த முதலமைச்சர் பதவியை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. இதற்கு முன்னால் நடைபெற்ற அத்தனை பேட்டிகள் பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிற நேரத்தில் நான் வெளிப்படையாக எந்த நேரத்தில் நான் முதலமைச்சராக பதவியை ஏற்றுக்கொண்டேன். முதலமைச்சர் பதவியை தந்த அந்த தெய்வத்திற்கு எந்தவித துரோகமும் நம்பிக்கை தோல்வி இல்லாமல் அப்படியே நான் திரும்ப கொடுத்த வரலாறு தான் என்னுடைய வரலாறு என்று மாண்புமிகு அம்மா அவர்களே என்னுடைய மகன் ஜெயபிரதீப் அவருடைய இல்ல வரவேற்பு இல்ல திருமணத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடைபெற்ற திருமணத்தில் மாண்புமிகு அம்மா அவர்களே நிகழ்ச்சியோடு நிகழ்வை சுற்றி காட்டினார்கள் என்பதுதான் எனக்கு கிடைத்த வரலாற்றின் ஒரு சான்றிதழ் பத்திரம் என்றே நான் உணர்கின்றேன். என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் உணர்கிறார்கள். நான் 3ஆம் முறையாக முதலமைச்சராக கட்டாயத்தின் அடிப்படையில் பொறுப்பேற்றுக் கொண்ட நாளும் இன்னும் பல பிரச்சனைகள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புயல் வர்தா புயல். அதுவும் அந்த வர்தா புயல் தலைநகரத்தில் தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் மட்டுமே சுழன்று அடித்தது. 3 முறை நான் அப்போது தலைமைச் செயலகத்தில் நின்று கொண்டு அந்த புயலுடைய வேகத்தை தாக்கத்தை நேரடியாக கண்காணிக்கின்ற செயல் இருந்தது. முதல் முறையாக வந்தது அந்த புயல். அப்படியே ஒரு சுற்றிட்டு திரும்ப சுற்றுலாவுக்கு வர வேண்டிட்டு வந்தது.
ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே புயல் மீண்டும் வந்து அப்படியே சுற்றுல விதத்திலே மறுபடியும் 2ஆம் முறையாக சுற்றி 3ஆம் முறையாகவும் இப்படி சுற்றி மறுபடியும் வந்த விதத்தில் திரும்பி வடக்கு நோக்கி நடந்தது. அந்த புயலுக்கு பின்னாலேயே நான் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் சென்று அங்கே பழவேந்தாங்கல் ஏரி இருக்கிறது. அந்த ஏரியை கடந்து ஆந்திரா சென்று விட்டது. திரும்ப நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களை புயலிலிருந்து காப்பாற்றி முகாம்களை தங்க வைத்திருந்தார்கள். அது 12 மணி இருக்கும். நான் அவர்களுக்கு அவருடைய அடிப்படை உதவிகள் எல்லாம் செய்து கொடுத்து விட்டேன். நான் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் சென்னை மாநகரத்தினுடைய தண்ணீர் தேவை மிகவும் அதிகமாக இருந்தது. தண்ணிக்கு மக்கள் கஷ்டப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அந்த அபாயத்தை உணர்ந்து நான் ஆந்திர மாநிலம் சென்று முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து தண்ணீர் வாங்கலாம் என்று அவரிடம் சென்று அதிகாரிகள் கான்பரன்ஸ் ஹாலில் உட்கார வைத்து தமிழ்நாடு அதிகாரிகளும் ஆந்திர அதிகாரிகளும் உட்கார வைத்தார்கள். சந்திரபாபு நம்ம ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி குரூப்பில் கூப்பிட்டு ஒரு 15 நிமிஷம் அரசியல் பேசிவிட்டு நாங்கள் திரும்ப இந்த கான்பரன்ஸ் ஹாலுக்கு வந்து உட்கார்கின்ற பொழுது டிவியில் தண்ணீர் போய்கொண்டிருந்தது குழலில். உள்ளே போகும்போது கூட அதிகாரிகளை கூப்பிட்டு தனியாக இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தண்ணீர் திறந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். பேசி நாங்கள் பேசவில்லை. ஒப்பந்தங்கள் போனவர்கள் எவ்வளவு தண்ணீர் டிஎம்சி திறந்துவிட வேண்டும் என்ற முடிவை எடுக்காமல் நல்ல மனம் படைத்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் நன்றியை திறந்தவர்களுக்கு அதிகாரி சொல்வதை நான் அவர் சொல்ல நன்றியை மழையில் தெலுங்கென்ற அந்த திட்டம் வரும் பொழுது இருக்கின்ற பாக்கியத் தொகை நாம் செலுத்த வேண்டிய பாக்கியம் 25 ரூபாய் நான் அதை அவரிடம் தந்து மிக்க நன்றி ஐயா அப்படின்னு அவர்கள் எவ்வளவு தண்ணி வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். ஒரு 1.5 தண்ணி கொடுத்து சொன்னால் 2 மாத காலம் சென்னை மாநகரத்தினுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்று நான் கேட்டவுடனே உடனடியாக அதிகாரிகள் இந்த 1.5 தண்ணி முதலமைச்சருக்கு நான் தனியாக உடனே திறந்துவிட்டு அந்த தண்ணீர் உடலேறி சென்று அடைவதற்கு தக்க பாதுகாப்பை நீங்கள் அளித்தர வேண்டும் என்று அவர்களிடம் கட்டளையிட்ட அடிப்படையில் உடனே தண்ணீர் வந்து செலுத்த அந்த பிரச்சனையும் நல்லபடியாக முடிந்தது. அதற்கு பின்னால் ஜல்லிக்கட்டு பிரச்சனை தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமையாக ஜல்லிக்கட்டு அதற்கு தடை ஏற்பட்டது. இந்த தடையை நீக்க வேண்டும் என்று தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற எங்கெல்லாம் இந்த ஜல்லிக்கட்டு மற்றும் வாசம் ஒன்றில் வைக்கிறது அந்த நிகழ்வு 10 நாள் சென்னை மெரினா கடற்கரை சாலையில்